ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன மூவி பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆக்டர் ரவி மோகன், நித்யா மேனன் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த காதலிக்க நேரமில்லை இந்த மூவிக்கான ஸ்டோரி பற்றி பார்க்க போகிறோம். இந்த மூவிக்கான ஒன்லைன் ஸ்டோரி பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்ரேயா இவங்க வந்து வேறு ஒரு ஆளை வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவருடைய உறவு வந்து தகாத முறையில் இருக்கிறதால இவங்க வந்து அவரை விட்டுட்டு வெறுத்துட்டு வந்துடுவாங்க. அதுக்கு பிறகு வந்து ஸ்ரேயா இவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பெற்றெடுக்கணும்னு ரொம்ப ஒரு ஆசையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த கருத்து விந்தணுக்களை வந்து இது டொனேட் பண்ணுறவங்க மூலமாக ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒரு புனைப்பெயரோடைய ஆளோட விந்தணுவை அவங்க வந்து கருத்தரித்து கடைசியில் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்கும், ஒரு ஆண் குழந்தையை பிறக்கும். அதுக்கு பிறகு அந்த குழந்தையோடைய பெயர் வந்து பார்த்தி. அதுக்கு பிறகு நம்ம ஹீரோ இருக்கார். ஹீரோக்கு வந்து ஸ்ரேயாவை ஒரு இடத்துல சந்தித்ததில் வந்து இருவருக்கும் வந்து காதல் ஏற்படுது. அதுக்கு பிறகு இருவர் வந்து தங்களுடைய காதலை வெளிப்படுத்துகிறாங்க. அதோட இந்த மூவியோட ஸ்டோரியை முடிச்சிருக்கிறாங்க. மூவி வந்து நல்லா சூப்பராகவே அமைஞ்சிருக்குது. கடைசியில் வந்து இந்த குழந்தை வந்து அவங்களுடைய சித்தார்த்தோட குழந்தை அப்படின்னு தெரியாமையே இவங்க 3 பேரும் சேர்ந்துடுறாங்க. இதோட இந்த மூவியோட ஸ்டோரியை முடிச்சிருக்கிறாங்க. மூவி வந்து நல்லா சூப்பராகவே அமைஞ்சிருக்குது. இந்த மூவியில் ஆக்ட்ரஸாக ரவி மோகன், நித்யா மேனன் நடிச்சிருக்கிறாங்க. இந்த மூவி வந்து தயாரிச்சது வந்து ரெட் ஜெயண்ட் திரைப்படங்கள் மூலமாக தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த மூவி வந்து ஜனவரி 14, 2025 அன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த மூவியை இயக்கியவர் வந்து கிருத்திகா உதயநிதி, எழுதியவர் கிருத்திகா உதயநிதி, தயாரிச்சது உதயநிதி ஸ்டாலின். இந்த மூவி வந்து இசையமைச்சது ஏஆர் ரஹ்மான். இந்த மூவி வந்து வசூல் பண்ணது 16.50 கோடி வசூல் பண்ணியிருக்குது. இந்த மூவி வந்து நல்ல ஒரு சூப்பரான வெற்றி படமாக அமைஞ்சிருக்குது. இந்த மூவி ஜனவரி 14, 2025 அன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. இந்த மூவி நல்ல ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.